தஞ்சாவூர் மாவட்டம் வீரசிங்கம்பேட்டையில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் பால்குட திருவிழா நடைபெற்றது. இந்நிலையில் மானங்கோரை ஆனந்த விநாயகர் ஆலயத்தில் இருந்து திரளான பக்தர்கள் பால்குடம், முளைப்பாரி, காவடி, அழகு காவடி மற்றும் தீச்சட்டி ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் தேப்பெருமாநல்லூரில் மகா மாரியம்மன் மற்றும் சுந்தர மகா காளியம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து மகா மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் தீமிதி திருவிழாவில் தேப்பெருமாநல்லூரை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் கால் தடுமாறி திடீரென தீக்குழியில் விழுந்ததால் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.